ஒரு பசுமை நிறைந்த காட்டில் அழகான மயில் ஒன்று தனது சிறிய வீட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பசுமை காடு, என் வீட்டுக்குள் வந்ததல்லவோ வாடை, அரிசி இரவு பரிசு, பாசத்தாலே நான் வாழ்கின்றேன். அந்த நேரத்தில் ஓர் சிங்கம் மெதுவாக நகர்கிறது. அழகான குரல் அது. யார் அந்த சத்தத்தை எழுப்புவது? சிங்கம் மெதுவாக மயிலிடம் நெருங்குகிறது. ஐயோ, சிங்கராஜா, என்னை சாப்பிடவா வந்தீர்? இல்ல, நான் அப்படி இல்ல. நான் உன்னிடம் ஒன்று சொல்ல வந்தேன். நான் தனிமையில் இருக்கிறேன். எனக்கு ஒரு நண்பன் தேவை. நீ என் நண்பனாக இருப்பியா? என்ன கேள்வி இது? எனக்கு நண்பர்கள் என்றால் உலகம். நீ என் நண்பன், இனிமேல் நீ என் குடும்பம். ஓர் நாள் மழை நாளில் சிங்கம் பசியாக வந்து இப்படி பேசுகிறது. இன்று என் வயிறு பூராவே குறும்பு செய்கிறது. எனக்கு சாப்பாடு வேணும். வா நண்பா, என் வீட்டுக்கு வந்ததற்கு நன்றி. காய்ந்த பயறு இருக்கிறது, அதில உனக்கு பிடித்த டேஸ்ட் வரும். நீ என் சாப்பாடு உன்னை ருசித்தால் நன்றாக இருக்கும். நீ என்ன சொல்றாய்? நாம நண்பர்கள் தானே. நண்பர்கள் அப்படிச் செய்யக்கூடாது. அந்த நேரம் மயிலின் நண்பனான ஒரு பெரிய கழுகும் அதன் நண்பனான கழுகும் சிங்கத்தை நேரில் பார்த்து இவ்வாறு கூறியது. அருவருப்பான செயல். நண்பன் என்பவன் நம்பிக்கை துரோகியாக கூடாது. நம்பிக்கையை நொறுக்கும் ஒருவன் தோற்கடிக்கப்படாமல் போவதில்லை. இதனை கேட்ட சிங்கம் வெட்கத்தால் சென்றது. எல்லோரும் நம்மை அன்பால் நடத்துவார்கள் என்று நினைப்பது தவறு. உண்மையான நட்பு சோதனையின் போது தெரிந்து கொள்ளலாம். என்னை காப்பாற்றியதற்கு நன்றி கழுகாரே. இனிமேல் எல்லோரிடமும் உண்மையை கண்டறிந்து நடப்பேன். மறுநாள் மயில் தனக்குள்ளே இவ்வாறு சொல்லுகிறது. நான் நம்பிய சிங்கம் என்னை ஏமாற்றிவிட்டது. அவன் உண்மையில் என்னுடைய நண்பன் இல்லைதான். ஆனால் என்னை நம்பி வருபவர்களுக்கு நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்பதுதான் முக்கியம். அதே நேரம் காட்டின் மறுபுறம் சிங்கம் 3 அரக்க மிருகங்களை சந்திக்கிறது. குள்ள நரி, குருட்டு நண்டு, மோசமான புறா. என்ன நண்பா, நீ ஒரு மயிலை கூட சாப்பிட முடியாமலா விட்டுவிட்டாய்? அவள் என்னை நண்பனாக பார்த்தாள். ஆனா அது ஏமாற்றமா தெரியல. உனக்கு காட்டுக்கு ராஜா என்று நினைப்பு. உன் இரத்தத்தில் நஞ்சுதான் ஓடும். நம்பிக்கையா? அதெல்லாம் இல்ல. நீ அந்த மயிலிடம் திரும்பிச் சென்று அது எதனால் வலிமையானது என்பதை அறிந்து கொண்டு வா. பிறகு நாம் தாண்ட வேண்டிய எல்லையையும் புரிந்து கொள்வோம். மறுநாள் காலையில் மயிலிடம் ஒரு அழகான மான் வந்து இவ்வாறு கேட்கின்றது. மயிலக்கா, எனக்கு நண்பர்கள் கிடையாது. நீ என் நண்பனாக முடியுமா? நான் அனுபவம் கற்றுக்கொண்டவள். இனி யாரும் எனக்கு வலிக்க விடமாட்டார்கள். ஆனால் உண்மையான நட்பை நான் விலையில் கூட விற்க மாட்டேன். வா மான்குட்டி, நீ என் உண்மையான நண்பனாக இருக்கலாம். சில நாட்கள் ஓடுகின்றன. மயில், மான் மற்றும் கழுகு மூவரும் நல்ல நண்பர்களாக மாறுகிறார்கள். சிங்கம் மறுபடியும் தோன்றுகிறது. ஆனால் இப்போதும் அது நல்ல மனதோடு இல்லை. மயிலே, நான் மீண்டும் வந்திருக்கிறேன். உன்னிடம் மன்னிப்பு கேட்க. நீ என்னிடம் உண்மையாக நடந்தாய். ஆனால் நான்தான் என் கெட்ட சிந்தனையால் அழிந்தேன். என் மனதிலே ஒன்று மட்டும் உண்மை. நீ மட்டும் என் வாழ்க்கையில் ஒளியாக வந்தாய். நண்பா, நான் உன்னை வெறுக்கல. ஆனால் நான் இனி உன்னை என் வீட்டுக்குள் வரச் சொல்ல முடியாது. ஏனென்றால் நம்பிக்கையை மீறியவன் மறுபடியும் அதையே செய்ய வாய்ப்பு உண்டு. ஆனால் நீ மாறுவாய் என்ற நம்பிக்கையோடு நான் வாழ்வேன். நீயும் ஒரு நல்லவன் ஆக வேண்டும். சிங்கம் கண்ணீர் விட்டுச் செல்கின்றது. அதை பார்த்து கொண்டிருந்த கழுகு இவ்வாறு கூறுகின்றது. மயிலே, நீ நல்லவள். நம்பிக்கையை இழக்காமல் இருப்பதும் மீண்டும் அதை அழிக்கத் துணிவும் உன்னையே போலிருக்கும். அதுதான் உண்மையான வலிமை.